ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமேன்சர் எபிசோட் 72 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோட கையாலேயே டேம் ஜின்வு சாக போறாங்க. அப்போ நம்ம ஹீரோ டேம் ஜின்வை பார்த்து ஏன் இது ஏன் நடக்கணும், நடக்காமே இருக்கலாம்ல அப்படின்னு கேட்டானே. அதுக்கு டேம் ஜின்வு இல்லை, அதுக்கு வழியே இல்லை, நான் இந்த டவரோட ரூல்ஸ் படி தான் நடந்தாகணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த டவர் ரூல்ஸை மீறி என்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க. அப்படி காப்பாற்றி இந்த டவர் கொடுக்குற பெனால்ட்டி செய்யலான்னு பார்க்குறீங்க. அதனால தான் என்னை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்குங்க, இந்த டவரில் இருக்க 3 ஏன்ஷியன்ட் காட் ஆஃப் டீமன், காட் ஆஃப் டார்க்னஸ், காட் ஆஃப் டிராகன், இவங்களுக்கு கூட அந்த டவரை எதிர்த்து போராடுற அளவுக்கு சக்தி கிடையாது. நீங்கள் அது கூட போராடினீங்கன்னா கண்டிப்பாக தோற்றுருவீங்க. அப்படி நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா பூமியை தாக்க வர அந்த காட் ஆஃப் மேட்னஸ்லேருந்து எப்படி பூமியை காப்பாற்றுவீங்க? அவங்க மட்டும் பூமியை அழிக்க வரல, நிறைய கடவுள்கள் பூமிக்கு எதிராக வந்துட்டு இருக்காங்க. அவங்கள நீங்கள் காப்பாற்றணும்னா இங்கேருந்து நீங்கள் போய் தான் ஆகணும். என்னை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களோட கோல் என்னமோ அதை நோக்கி போங்க. என்னதான் என்னோட உடம்பு அழிஞ்சு போனாலுமே என்னோட ஆத்மா, என்னோட எண்ணம் எல்லாமே உங்களை சுற்றி தான் இருக்கும். நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் தான் நினைக்கிறேன். அது எப்படிப்பட்ட உலகமாக இருக்கணும்னா இந்த டவர் இல்லாத ஒரு உலகம். அப்படிப்பட்ட ஒரு உலகம் இருந்துச்சுன்னா அதில் நம்ம மீண்டும் சந்தித்து நம்ம 2 பேரும் ஒன்றாவே வாழலாம் கடைசி வரைக்கும், ரொம்ப சந்தோஷமா, எந்த ஒரு கோலும் இல்லாமல் அப்படின்னு நம்ம டேம் ஜின்வு ஹீரோ கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ டேம் ஜின்வு பார்த்து, டேம் ஜின்வு நீ எனக்கு ரொம்பவே முக்கியம், நீ என்னோட ப்ரீசியஸான பார்ட்னர், நீ வாழ்க்கையில் நான் கஷ்டப்படும் போது என் கூடயே இருந்திருக்க, என்னோட வலிக்கு நீ மருந்தா இருந்திருக்க, நான் எப்போல்லாம் கஷ்டப்படுறனோ என் கூடயே இருந்திருக்க, நான் இந்த அளவுக்கு மாறி ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறி இருக்கேனா அதுக்கு நீ என் பக்கத்தில் இருந்தது தான் முக்கியமான காரணம். உன் கூட இருக்கும்போது தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். உன் கூட இருக்கிற ஒவ்வொரு ஞாபகமும் எனக்குள்ள அப்படியே இருக்கு. இங்கே பாரு டேம் ஜின்வு, ஒன்று முக்கியமாக சொல்கிறேன், நீ என்னோட சொம கிடையாது, நீ தான் என்னோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதறி கதறி அழுதுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அழுது இப்போதான் பார்க்குறோம். அதுக்கு டேம் ஜின்வு ரொம்ப நன்றி, நீ என் கூட இது நாள் வரைக்கும் இருந்ததுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சங். நான் உன்னை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன், நீயும் என்னோட ஒரு ப்ரீசியஸான ஃப்ரெண்டு தான் அப்படின்னு காத்தா மறைஞ்சு போய் அவங்க இறந்து போயிடுவாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ இப்போ 48வது ஃப்ளோரை முடிச்சுட்டான்னு சிஸ்டம் பாப்பா ஆகி சொல்லுது. அப்படி நம்ம ஹீரோ ரெஸ்ட் இருக்கிற ரூமுக்கு திரும்ப வந்துடுறான். அப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த டேம் ஜின்வு ஸ்வாடு, இப்போ அந்த ஸ்வாடுக்குள்ள டேம் ஜின்வு இல்லை. நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை தரையில சொருகிட்டு, டேம் ஜின்வு இந்த உலகத்துல டவர் இல்லாத ஒரு உலகம், அதுல எந்த ஒரு கோலே இல்லாம ரொம்ப சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கை, அதை கண்டிப்பா உனக்கு காட்டுவேன். இந்த உலகத்துல இருந்து டவரை கண்டிப்பா நான் எடுத்துருவேன். நீ இப்போ ரொம்ப நிம்மதியா ரெஸ்டரு, நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியமான ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு நம்ம ஹீரோ நம்ம டேம் ஜின்வை மனசுல யோசிச்சுக்கிட்டு ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருப்பான். அப்ப பின்னாடி நம்ம வெள்ளகோ கட்மீனும் அயன் பிளேட் மோனார்க் கட்மீனும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப நம்ம அயன் பிளேட் மோனார்க் ஹீரோ கிட்ட, அங்க டவர்ல நிறைய பிளேயரை காணும், நிறைய கண்டர்ஸ் எங்க போனானுங்க தெரியல, ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்க போல இருக்கு அப்படின்னு அயன் பிளேட் மோனார்க் சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் நம்ம வெள்ளகோக்கு மோனார்க்கு, சங் உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சோகமா தெரியுது, இப்போ நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்களேன், உங்க மனநிலை சரியில்லை அப்படி சொன்னேன். அதை கேட்டு நம்ம ஹீரோவும், இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், ஏன் என்னை பார்த்தா ரொம்ப வீக்காக தெரியுதா? நான் வீக்காக இருந்தேன்னா கண்டிப்பாக யாராச்சும் இழந்துக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு வேறு சாய்ஸ் கிடையாது. நான் இதுக்கப்புறம் வீக்காக இருக்க விரும்பலை, நான் ஸ்ட்ராங் ஆகி இதுக்கப்புறம் யாரையுமே இழக்க விரும்ப மாட்டேன். நம்ம இப்போ உடனே இந்த டவரோட ஃபைனல் ஃப்ளோருக்கு போயே ஆகணும், யாருமே போகாத அந்த ஃப்ளோருக்கு நான் போயே ஆகணும் அப்படி நம்ம ஹீரோ அங்கேருந்து எந்திப்பான். எந்திரிச்சதுக்கப்புறம் கட் பண்ணா டவருக்குள்ளே நம்ம ஹீரோவும் அயன் பிளேட் மோனார்க்கு வெள்ளகோக்கு மோனார்க்கு சும்மா சம்பவம் பண்ணிட்டு இருப்பாங்க. டவருக்குள்ளே போனதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அங்கே இருக்க எல்லாத்தையுமே அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டே இருப்பாங்க. 2 பேரும் வெறித்தனமாக வேட்டையாடிட்டு இருப்பாங்க. சம்பவம் சும்மா பயங்கரமாக நடந்துட்டு இருக்கும். எல்லாத்தையுமே வெட்டி வீசினதுக்கப்புறம் இப்போ 59வது ஃப்ளோருக்கு போயிட்டாங்க. நம்ம ஹீரோ நம்ம அடுத்தடுத்த ஃப்ளோருக்கு போய்கிட்டே இருக்கணும், நிப்பாட்டக்கூடாது அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா சிஸ்டம் பப்பாகி, இந்த டவர் ஆஃப் ட்ரேட்ஸ்லேயே ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்தது நீங்க மட்டும் தான், இந்த அளவுக்கு இந்த ஸ்கோர் யாருமே எடுத்தது இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது இப்போ நம்ம ஹீரோ ஃபைனல் ஃப்ளோருக்கு போக போறாங்க. ஆமாங்க சிஸ்டம் பப்பாகி, நீங்க இப்போ ஃபைனல் ஃப்ளோருக்கு போக போறீங்க, நீங்க இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கும். அதை பார்த்து அயன் பிளேட் மோனார்க்கு, என்னது ஃபைனல் ஃப்ளோருக்கே வந்தாச்சா, இது என்னால் நம்பவே முடியல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வெள்ளகோக்கு மோனார்க்கு அந்த கதவை திறந்து அதை பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த வெள்ளகோக்கு மோனார்க்கு, இதோட ப்ரெஷர் ரொம்ப பயங்கரமாக இருக்கே, இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதே இல்லையே, உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு, நானும் உள்ளே போகிறேன், வாங்க எல்லாருமே உள்ளே போகலாம், சாங் நம்ம கடைசி ஃப்ளோருக்கு வந்துட்டோம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் வரும்போது நம்ம ஹீரோ அப்படியே குறுக்க கையை போட்டு தடுத்து நிப்பாட்டிடுவான். இல்லை நீங்கள் வர வேண்டாம், இந்த ஃபைனல் ஃப்ளோரை நான் மட்டும் தனியாக பார்த்துக்கிறேன் அப்படி நம்ம ஹீரோ உள்ளே போகும்போது அதை பார்த்துட்டு எங்கள் வெள்ளகோக்கு மோனார்க்கு, ஏன் நீங்கள் மட்டும் ஏன் தனியாக போகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அங்கே அயன் பிளேட் மோனார்க்கு, இல்லை நீ நிப்பாட்டு, சங் சொல்கிறது கேளு, நீ இங்கே நீ போக வேண்டாம் அப்படின்னு தடுத்து நிப்பாட்டிடுவாங்க. அப்படி நிப்பாட்டிட்டு அங்கே நம்ம ஹீரோ பார்த்து, சங் நீங்கள் தனியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ,
தேங்க்யூ அயன்பெட் மோனார்க், நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படி நம்ம ஹீரோ அப்படி உள்ள போயிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு நம்ம வெள்ளக்கோக்கு மோனார்க்கு அயன்பெட் மோனார்க்கு கிட்ட, ஏய் ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க, சங்கு எதுக்கு தனியா அனுப்புன, நானும் கூட போயிருப்பேன்ல, என்ன வேற நீ தடுத்து நிப்பாட்டிட்ட, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க போ அப்படின்னு சொன்னேன். அதை கிட்ட அயன்பெட் மோனார்க்கு, உனக்கு நான் பைத்தியமா, அங்க பாரு அதுல ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரெஷர் வருது, அது உனக்கே தெரியுது இல்ல, அவர் சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் காரணம் இருக்கு, சங்கோட முடிவுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அயன்பெட் மோனார்க்கு சொன்னேன். அதை கேட்டு வெள்ளக்கோக்கு மோனார்க்கு, அப்படியா நீ சொல்றது சரிதான், சங் உங்களுக்கு எதுவும் ஆகாதுல்ல, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சு கவலைப்பட்டு இருப்பான் அந்த வெள்ளக்கோக்கு மோனார்க்கு. அப்ப நம்ம ஹீரோ டவருக்குள்ள கடைசி ஃப்ளோருக்குள்ள அப்படி போய்கிட்டே இருப்பான். அங்க பார்த்தா வித்தியாசமான மெக்கானிசம் வச்சு ஒரு பெரிய கதவு இருக்கும். அந்த கதவு கிட்ட நம்ம ஹீரோ போனதுக்கு அப்புறம், இந்த கதவுல இருக்க சிம்பிள்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இந்த டோரை பார்க்கும்போது இது ஏன்ஷியன் கடவுளோட சக்தி மாதிரி தெரியுது, இந்த கியரோட சிம்பிள் ஸ்பேஸோட சிம்பிள் மாதிரி தெரியுது, அப்படின்னா இது உண்மையானது இல்லையா, இது பார்க்கிறதுக்கு ஃபேக்கா ஒரு இமிட்டேட்டா உருவாக்குன மாதிரி இருக்குது, இது இமிட்டேட் பண்ணுதுன்னா இது ஒரிஜினல் கிடையாது, அப்படின்னா அது கண்டிப்பா ஃபேக்கா தான் இருக்கணும், கடைசி ஃப்ளோருக்கு வந்தவங்கள இது டெஸ்ட் பண்ணி பாக்குதா அப்படி நம்ம ஹீரோ, இதெல்லாம் இருக்கவே கூடாது, பொய்யான ஒண்ணு கிரியேட் பண்ணா அது எனக்கு சுத்தமா பிடிக்காது, இது எல்லாத்தையுமே நொறுக்கி தள்ளுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த கதவை சல்லி சல்லி அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பாரு. அப்படி நொறுக்கிட்டே இருக்கும்போது அந்த டவரை பார்த்து, ஏய் நீ என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கியா, நீ என்ன ஒரு பப்பட் மாதிரி யூஸ் பண்ண முடியாது, நான் வேற மாதிரி இங்க இருக்க எல்லாத்தையும் நான் அடிச்சு நொறுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நொறுக்கி தள்ளிட்டு இருக்கும்போது அங்க வெறும் கதவு மட்டும் தான் இருந்திருக்கு, அங்க வேற எதுவுமே இல்ல. அப்ப நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, இங்க பாரு டவர், உனக்கும் எனக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்ல, நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஆளு தான், ஆனா நம்மளுக்குள்ள இருக்க ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா நம்மளோட கோல் தான், நான் மக்கள் எல்லாத்தையுமே காப்பாத்தணும்னு நினைக்கிறேன், நீ இங்க இருக்க எல்லா கடவுளையும் கொல்லணும்னு பாக்குற, இது ரொம்ப தப்பான விஷயம், இதுக்கப்புறம் நான் யாரையுமே சாக மாட்டேன், எனக்கு பிடிச்ச டேம்ஜின்வு என்கிட்ட சொன்னா இந்த டவர் அவங்கள ஒரு பப்பட் மாதிரி தான் யூஸ் பண்ணி அப்படி தூக்கி போட்டுரும், நீயும் டேம்ஜின்வை ஒரு பப்பட் மாதிரி தான் யூஸ் பண்ணி அவளை கொன்னுட்ட, இது ரொம்ப தப்பு, நீ என்னை ரொம்ப கோவப்படுத்திட்ட, அவ என் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு ட்ரை பண்ணா, இப்ப சொல்றேன் கேளு, எனக்கு இன்னொரு கோல் இருக்கு, நீ அதாவது டவர், இந்த டவர் மொத்தத்தை அழிச்சு டவரே இல்லாத உலகத்தை உருவாக்குறதா என்னோட கோல், என்னோட டேம்ஜின்வுக்காக, என்னோட டேம்ஜின்வை கொண்டு இந்த டவரை சுக்கு நூறா உடச்சு தள்ளுற வரைக்கும் என்னோட வெறி அடங்காது, இதுதான் என்னோட கோல் அப்படி நம்ம ஹீரோ மக்களை காப்பாத்துறது மட்டும் இல்லாம இந்த டவரையே நொறுக்கி தள்ளுறத ஒரு குறிக்கோளா வச்சிருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ, நான் இப்போ முக்கியமான வேலைக்காக பூமிக்கு போறேன், திரும்பி வந்து உன்னை மொத்தமா அழிக்கிறேன், வெயிட் பண்றா வரட்டா அப்படி நம்ம ஹீரோ பூமிக்கு திரும்ப போய்கிட்டு இருப்பான். அப்படியே அங்க மூழ்கி பூமிக்கு போக கட் பண்ணா நாம ஹீரோ இருக்கிற பூமியை பார்த்தா அந்த இடம் ஏதோ நரகம் மாதிரி எல்லா இடமே அப்படி வெடிச்சு சதறி அப்படி பில்டிங்லாம் நொறுங்கிட்டு இருக்கும். அங்க ஒரு கேமரா மட்டும் கீழே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அங்க பார்த்தா நம்ம கேத்ரின் அடி வாங்கி கீழே படுத்து கிடப்பாங்க, நம்ம ஆச்சா பொண்ணு ரத்த வெள்ளத்துல சாகர நிலைமையில இருப்பாங்க. என்ன நடக்குது இங்க, பூமியே அல்லோலப்படுது. அப்படி அந்த கேமரால ஒருத்தன் அப்படி நடந்து வந்துட்டு இருப்பான், முக்காடு போட்டு, பாக்குறதுக்கே பயங்கரமா இருப்பான். அப்படியே கேமரா முன்னாடி முட்டி போட்டு அவர் வருவார் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்காரன் ரெண்டாவது ரேங்காரன் எவனோ ஒருத்தன் அட்டாக் பண்றதுக்காக ஒரே நேரத்தில் போயிட்டு இருப்பானுங்க. அப்படியே தாவி போய் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது அவன் ரெண்டு பேர்த்தையுமே அடிச்சு அப்படி பறக்க விட்டுருவான். அவங்க அப்படி ரத்த வெள்ளத்துல பறந்து போய் விழுவாங்க. டக்குன்னு பார்த்தா அவங்கள யாரோ ரெண்டு பேர் தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். சர்ன்னு ரெண்டு பக்கத்துல இருந்து வருவாங்க. யாராது அப்படி சொல்லிட்டு அடிச்சு அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அங்க வந்து நிக்கிறது வேற யாரும் இல்லைங்க, நம்ம அயன்பிளட் மோனார்க்கு நம்ம வெள்ளக்கோக்கு மோனார்க்கு தான். அவங்க ரெண்டு பேருமே காப்பாத்தி தூக்கிட்டு வந்திருக்காங்க. இவங்க பூமிக்கே வந்துட்டாங்க. நம்ம ஹீரோட சக்தினால இது வரைக்கும் பூமிக்கு வராதவங்க இப்போ பூமிக்கே வந்துட்டாங்க. அங்க நம்ம அயன்பிளட் மோனார்க்கு வெள்ளக்கோக்கு மோனார்க்கு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அவன் பல்ல கடிச்சிட்டு, யாரு நீங்கெல்லாம் நாய்களா, உங்களுக்குலாம் எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு வெறி கொண்டு கத்திக்கிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ சடார்னு பின்னாடி இருந்து அவன் கழுத்தை துண்டா வெட்டிட்டு, டேய் ஏற்கனவே செத்து போனவன் பேசவே கூடாது அப்படி நம்ம ஹீரோ செம்ம மாசா காட்டுவாரு. அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஃபர்ஸ்ட் ரேங்கார ரெண்டாவது ரேங்காரன் கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவாரு. அவனுக்கு சொன்னதை கேட்டு நம்ம ஹீரோ, அப்படின்னா இந்த காட் ஆஃப் மேட்னஸ் இந்த பூமி அட்டாக் பண்ண வந்தானா, ஒட்டுமொத்த நாட்டையும் அழிச்சிட்டானா, இன்னும் நிறைய இடங்கள் அழிஞ்சிருக்கா, நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு ஃபர்ஸ்ட் ரேங்காரன், ஆமாங்க அதுதாங்க உண்மை அப்படின்னு சொல்லிடுவான். அதை கேட்டு நம்ம ஹீரோ, சே இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லையே, எப்படி நடந்தது, நான் அந்த முறி உலகத்தை சேர்ந்த ஒருத்தன் கூட சண்டை போடும் போது அவனை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அந்த பூமியை சுத்தி ஒரு பாதுகாப்பு பேரியரை கிரியேட் பண்ணனேன், அதை தாண்டி அந்த காட் ஆஃப் மேட்னஸ் எப்படி வந்தான் அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது அதை கேட்டு அங்க நம்ம வெள்ளக்கோக்கு மோனார்க்கு, இங்க பாருங்க சங், அதுக்கு முக்கியமான காரணம் காட் ஆஃப் மேட்னஸ்க்கு நிறைய ஹண்டர்ஸ் ஹெல்ப் பண்ணிருக்கலாம், பூமியில இருக்க மனுஷங்களே அதுக்கு காரணமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அயன்பிளட் மோனார்க்கு, ஆமா ஆமா அந்த டவர்ஸ் நிறைய பேர் காணாம போயிருக்காங்க, அந்த ஹண்டர்ஸ் கூட இந்த மேட்னஸ் கார்டு பூமிக்கு வர்றதுக்கு நிறைய உதவி பண்ணிருக்கலாம் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, எது உண்மை எது பொய்ன்னு தெரியல, ஆனா எது எப்படியோ அந்த காட் ஆஃப் மேட்னஸ் இப்போ பூமியை அட்டாக் பண்ண வந்துட்டான், பூமியை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான், அப்படின்னா
சரி மத்தவங்களாம் எங்க அவங்கள எங்க போனாங்க அப்படி நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து கேட்டோன்னே அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரேங்காரன் கேத்ரின் ஆச்சா பொண்ணு அவங்க ஹண்டர் அசோசியேஷன்ல ஹெல்ப் கேட்கறதுக்காக இங்க இருந்து ரொம்ப தூரம் போயிருந்தாங்க. ஆனா அவங்க போய் ஒரு நாள் ஆச்சு, இன்னும் எந்த நியூஸும் வரல அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது எந்த நியூஸ் வரலையா அப்படி ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ உடனே அயன்பெட் மோனார்க் வெள்ளைக்கொக்கு மோனார்க் நம்ம உடனே இங்க இருந்து வேகமா போய் ஆகணும் அப்படி சொன்னோன்னே எல்லாரும் ஒரே நேரத்துல செம்ம ஸ்பீடு அங்கிருந்து போவாங்க பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ரேங்காரன் இந்த சக்தி இது எந்த மாதிரியான சக்தி அப்படி சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோ வெள்ளைக்கொக்கு மோனார்க்கு அயன்பெட் மோனார்க்கு செம்ம ஸ்பீடா போவாங்க. நம்ம ஹீரோ இன்னும் வேகம் வேகம் பார்த்தாது ஸ்பீடா போகணும், என்னோட 6th சென்ஸ் பவர் மூலமா ரூட்டை கண்டுபிடிச்சு நான் ரொம்ப வேகமா போகணும், வாங்க என் பின்னாடி செம்ம ஸ்பீடா வாங்க அப்படி சொல்லிட்டு 3 பேரும் ஒன்னா போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி போகும்போது ஆச்சா பொண்ணு கேத்ரின் இருக்க இடத்துக்கு நம்ம ஹீரோவே வந்துருவான். அப்படி தூரத்துல பார்க்கும்போது அங்க இருக்க ஒருத்தன் நம்ம ஆச்சா பொண்ணு அப்படி கத்தியால குத்துறதுக்காக அப்படி ரெடியா இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு டேமேஜ் நியூஸ் செத்தது ஞாபகம் வந்துடும். இல்ல டேமேஜ் நியூஸ் செத்த மாதிரி இதுக்கப்புறம் நான் யாரையுமே சாகணும்ட்டேன், இதுக்கப்புறம் என் முன்னாடி யாருமே சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே அயன்பெட் மோனார்க் அவனை விடாத அப்படி கத்தனோன்னு அயன்பெட் மோனார்க் செம ஸ்பீடா போய் டெத் கார்டு பவர் யூஸ் பண்ணி அவனை அப்படியே அட்டாக் பண்ணுவாங்க பாருங்க. தலையோட சேர்த்து ஒரு வெட்டு. அவனுக்கு என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது, நான் சாக போறேனா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி போய் அவன் உடம்ப 2 துண்டா வெட்டிடுவாங்க. அவன் கதை அவ்வளவுதான், அவன் செத்து போயிருவான். அப்புறம் நம்ம ஹீரோ ஆச்சா பண்ணிக்கிட்டு ஆச்சா உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு வேகமா ஓடி வந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வெள்ளைக்கொக்கு மோனார்க்கு நம்ம கேத்ரின் கிட்ட போய் இங்க இந்த பொண்ணுக்கு ஒன்றும் ஆகல, இவன் நல்லா தான் இருக்கா, ஆனா கொஞ்சம் அடிபட்டிருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு இங்க வெள்ளைக்கொக்கு மோனார்க்கு சொல்லிட்டு இருக்கும்போது ஆனா இங்க ஆச்சா பொண்ணு ரொம்ப பயங்கரமா அடி வாங்கி ரத்தப்போக்கு போய் இப்ப சாகர நிலைமை இருப்பா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஐயோ இவனை நான் விட்டுறக்கூடாது, எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீலிங் மேஜிக் பவர் எப்படியாச்சும் யூஸ் பண்ணி எந்திரிச்சிரு கண்ணு முடிச்சிரு செத்துறாத எந்தி அப்படி நம்ம ஹீரோ பவர்ஃபுல்லான அந்த ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணி எப்படியாச்சும் உயிரை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஆச்சா பொண்ணு அப்படி இருமிக்கிட்டே சங் நீங்க வந்துட்டீங்களா, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தீங்க சங், இங்கே நிறையா பேர் இறந்து போயிட்டாங்க, இந்த பூமியில் நிறைய டைமென்ஷன் ஓப்பன் ஆகி நிறைய மான்ஸ்டர் வந்து நிறைய ஹண்டர்ஸை கொண்டுட்டாங்க, அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடினாங்க, ஆனால் கடைசியில் எல்லாரும் செத்து போயிட்டாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நானும் சாக போகிறேன்னு நினைக்கிறேன், நான் என்னோட முக்கியமான நிறைய நண்பர்கள் வந்துட்டேன், இது நடந்திருக்கவே கூடாது, நீங்கள் ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தீங்க, நான் உங்களை எத்தனை தடவை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண தெரியுமா அப்படின்னு நம்ம ஆச்சா பொண்ணு கத்தரி அழுதுகிட்டு இருப்பா. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு நினச்ச எல்லாருமே அந்த காட் ஆஃப் டார்க்னஸ் கையால் இறந்து போயிட்டாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், அந்த மேட்னஸ் காட் ஆஃப் மேட்னஸ், அவனை நான் கண்டிப்பாக விட மாட்டேன், இங்கே செத்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும், என் கையால் அவன் உடம்ப 2 துண்டா பிச்சு கொண்டாலுமே என்னோட ஆத்திரம் அடங்காது, டேய் காட் ஆஃப் மேட்னஸ் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப உக்கிரமா செம்ம வெறுப்புல இருப்பாரு. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.